ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளுடைய பேர்ட் சேவரியில் என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பேட் நியூஸும் இருக்குது, குட் நியூஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். அப்போனா பேட் நியூஸ் குட் நியூஸ் கேட்கும்போது பேட் நியூஸ் மறந்து போயிடும். இந்த கிளியரிங் பஜ்ஜி இறந்து போயிடுச்சு. எப்படின்னு என்ன ரீசன் எதுன்னே எனக்கு தெரியலை. இது ஃபீமேல் 6 சிக்கு ஹேட்ச் பண்ணி வச்சுருக்கு. நல்லா ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தது. ஃபீமேல் ஒரு வேளை ஓவர் ஃபீடிங் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைனா என்ன ரீசன்னு எனக்கு தெரியலை. சடனாக காலையில் நான் ஊற வச்ச ஐட்டம் வச்சுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. கீழே குனிஞ்சிட்டு திடீர்னு பார்க்குறேன் அப்படியே கீழே விழுந்து கிடந்தது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படியும் ஒரு 2-3 கிளச்சுக்கு அப்புறம் இந்த கலர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ரெண்டுமே நல்ல ஒரு பேரும் கூட. ஏன்னா ஃபீமேல் இன்குபேஷன் இருக்கும்போதுலேருந்து இப்போ அது அந்த சிக்கு ஹேட்ச் ஆகுது. ஃபுல் டைம் இது மட்டும்தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீமேல் உள்ளேருந்து வெளியே வரவே இல்லை. ரொம்ப முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த பஜ்ஜிக்கு நான் ஒரு எல்லோ பேர் பண்ணியிருந்தேன். எல்லோ கிளியரிங் பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது இந்த கிரே தான் செலக்ட் பண்ணி அந்த கேஜிலேருந்து வெளியே பார்த்துட்டே இருக்குது. போன மே மாதம் நினைக்கிறேன். ஆமாம், மே மாதம் தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். அதை தனியாக பேர் பண்ணி போட்டுமே உள்ளே இருந்த ஃபீமேல்கிட்ட அது பேர் ஆகாமல் வெளியே உள்ள கிரேட்டே பார்த்துட்ருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அது இதை ரெண்டும் பேர் பண்ணி போட்ட உடனே எனக்கு எக்கு லே பண்ணியிருந்தது, ஹேட்சும் பண்ணியிருந்தது. இப்போ அந்த பஜ்ஜி நம்ம கூட இல்லை. என்ன ரீசன்னே எனக்கு தெரியலை. சடனாக விழுந்து இறந்து போச்சு. நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பேர்டு இது ஒரு ஸ்பேங்கிள், பியூட்டிஃபுல் ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்பேங்கிள். இது சரியான நாட்டி பேர்டு. இது இறந்து போகலை, பறந்து போயிடுச்சு. எப்படி பறந்து போச்சுன்னே எனக்கு தெரியலங்க. நான் டோரை திறந்து வரும்போதில் பறந்து போச்சா இல்லை சைடில் எதுவும் கேப் இருக்கா, எப்படி பறந்து போச்சுன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆளை காணும். கண்டிப்பாக பறந்து தான் போயிருக்கு. ரொம்ப நாட்டி பேர்டு. நான் கீழே காடை வச்சுருக்கிறேன், அதுக்குள்ளெலாம் போயிடும். அதில் உள்ள மண் எடுத்து அப்படி கழுத்தில் ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டிருக்கு பாருங்கள். அது கீழே கிடந்த ரப்பர் பேண்ட் அது ஏதோ பண்ணியிருக்கு. அது தானாக தலையில் மாட்டிக்கிச்சு. ரொம்ப நாட்டியாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு 4-5 மந்த்து செமி அடல்ட்டில் இருக்கிற பேர்டு. இன்னும் கரெக்டாக 2 மந்த்ஸில் நான் அது கரெக்டாக வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக இதுவும் லெக் லே பண்ணுற ஸ்டேஜ் தான் ஃபீமேல். இதுவும் பறந்து போச்சு. எனக்கு இதுவும் என்னடா இது, நான் புதுசாக ஏதாவது ஒரு கலர் ஆசையாக வாங்கி வச்சா அது மிஸ் ஆகிடுது என்கிட்ட. இந்த ஃபீமேல் இந்த பைடோட பேராக இருந்தது. இந்த பைடும் இதுவும் நல்ல ஒரு பேராக இருக்கும் அப்படின்னு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு ஒரு கேஜ் ரெடி பண்ணி இது போட்டுடணும் அப்படின்னு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபீமேல் பறந்ததுனால இந்த பைடுக்கு பேர் இல்லை. அதனால் இந்த பைடு என்ன பண்ணுது, இந்த பைடு பஜ்ஜி என்ன பண்ணுது, மற்ற பேரோட ஃபீமேல் இருக்கும் இல்லையா, அது என்கிட்ட வெளியே ஓப்பனில் ஒரு எல்லோ ஃபீமேல் இருக்குது. அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய கேஜில் மேலேயே ஒரு பேரும் கீழே ஒரு பேரும் நடுவில் ஒரு ஷீட் போட்டு பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருப்பேன். இப்போ மேலே உள்ள பேருக்கு தான் அந்த கிளியரிங் பஜ்ஜி இறந்து போச்சு. ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இப்போது கீழே 5 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. மேலேயும் கீழேயும் சேம் டைமில் தான் ஹேட்ச் ஆகிருந்தது. மேலே 6 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. மேல் இல்லை, ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன், கீழே உள்ள 5 சிக்கில் லாஸ்ட்டு சிக்கத்துக்கு மேலே இருக்கிற பெரிய சிக்கை ஃபஸ்ட்டு இருக்கும்ல, அந்த பெரிய சிக்கை கீழேயும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா கீழே இருக்கிற பேர்டு இந்த லாஸ்ட் சிக்கை எப்போவுமே விட்டுரும். அதை ஃபீட் கொடுக்க முடியாமல் அது எப்போவுமே இது வரைக்கும் எனக்கு அப்படி தான் இறந்து போயிருக்கு. அதனால் கீழே இருக்கிற அந்த லாஸ்ட் சிக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சிக்கு பெருசு இல்லை, அதுக்கு நிறைய ஃபீட் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதை கீழே கொடுத்துருவோம். கீழே கொடுத்து அது பார்த்துக்குன்னு சொல்லிட்டு பெரிய சிக்கை கீழேயும் கொடுத்துருக்குறேன். இப்போ குட்டியெல்லாம் மேலே இருக்குது, குட்டி குட்டி சிக்கெல்லாம் மேலே இருக்குது, பெருசெல்லாம் கீழே இருக்குது. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. பார்ப்போம் எல்லா சிக்கும் இவங்க மெயின்டைன் வெளியே கொண்டு வராங்களான்னு. மொத்தம் 11 சிக்கு இருக்குது இந்த கேஜுக்குள்ளே. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா சிக்கும் இருக்கா எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு குட் நியூஸ் பார்த்துடலாம். நம்ம ஆஃப்ரிக்கன் எல்லா எக்குமே ஹேட்ச் ஆகிடுச்சு. இந்த ஒரு எக் ஹேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. ஆனால் 5 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. இந்த 5 சிக்கும் எப்படி இந்த பேரண்ட் பேர்டு கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இது இவங்களுடைய ஃபஸ்ட்டு கிளச்சு. க்ரீன் ஃபிஷர் தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பேர் தான். அடுத்து நம்ம காடை இப்போ முட்டை போட ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் 3 காடை தான் வச்சுருந்தேன். 2 ஃபீமேலு ஒரு மெயில் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு காடை முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு.
அதுக்கப்புறம் ஒரு 3 காடை வாங்கி விட்டேன். அந்த 3 காடையில் இன்னும் முட்டை போட ஆரம்பிக்கல. இப்போ மொத்தம் என்கிட்ட ஒரு மெயிலும் இல்லை 4 காடை. அப்போ வந்து ஒரு மெயிலும் 4 ஃபீமேலும் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு காடை மட்டும் தான் முட்டை போட்டுட்ருக்கு. நான் கலர் கோழி குஞ்சு வந்து வளர்த்து அது வந்து அது எல்லாமே சேவல் தானே, சேவலாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். முட்டை போடுற மாதிரி, ஆனால் ரொம்ப சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த காடை யூஸ் பண்ணோம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது முட்டை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரே ஒரு காடை தான் இப்போதைக்கு டெய்லியும் ஒரு முட்டை போட்டுட்ருக்கு. இப்போ மொத்தம் 6 காடை இருக்குது. பார்க்கலாம், இது போட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை பற்றி வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த ஒரு கிளியர் விங் நம்ம வாங்கியிருந்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், புதுசாக வாங்கியிருக்கேன். அது வந்து இப்போ எக் லே பண்ணியிருக்கு. இந்த எல்லோ கிளியர் விங் மெயிலோட பேர் ஆகிருக்கு. அது வந்து அதுக்கு வந்து என்கிட்ட கேஜ் இல்லை, ஓப்பனில் தான் இருந்தது. வேறு வழியே இல்லாமல் வெளியே ஒரு பானையை கட்டி விட்டேன். ஒரே ஒரு பானை தான் கட்டி விட்டுருக்கேன். அதில் வந்து 5 எக்கு லே பண்ணி வச்சுருக்கு. இதோட ஃபஸ்ட்டு கிளச்சின்னு நினைக்கிறேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 1 மந்த்லேயே எனக்கு வந்து எக் லே பண்ணிடுச்சு. 1 மந்த் இருக்காது, ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். எக் லே பண்ணி வச்சுருக்கு. வெளியே தான் இருக்குது, ஓப்பனாக தான் விட்டுருக்கேன். மற்ற பேர்டு எல்லாமே கேஜில் இருக்குது. இது மட்டும் தான், இந்த பேர் மட்டும் தான் ஓப்பன் இருக்கு. ஆனால் மற்ற எல்லா மெயிலும் இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பாப்பு இதுலேருந்து எத்தனை சிக் வருதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பைடும் அந்த கிரேயும் வந்து மெயில், அதுக்கு பேர் இல்லை. அந்த பைடு ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து பைடு பஜ்ஜி. அதோட ஃபீமேல் தான் வந்து பறந்து போச்சுன்னு சொன்னேன்ல. அதனால் இந்த ஒரு ஃபீமேலை இந்த 2 பேர்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. இதோட பேர் வந்து ஒரு எல்லோ காட்டினெல்லாம் எல்லோ கிளியர் விங். இந்த உட்காந்து பாருங்கள், ஒரே சண்டையாக வேறு போட்டுக்கிடுங்க. இந்த 3 மாற்றி சண்டை போட்டுக்கிடுங்க. ஏதாவது ஒன்றை வந்து தனியாக பிடிச்சி போட்டு வைக்கணும்னு இருக்கேன், பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இவங்க 2 பேரையும் புதுசாக வாங்கியிருக்கேன். அந்த பைடு பேர் பறந்து போயிடுச்சுல, அதுக்கு வந்து இந்த பேங்கிலையும் இது வந்து குட்டி ஒயிட் ப்ளூ கலரில் இருக்குது. புதுசாக இருக்கட்டுமேனு வாங்கி வச்சுருக்கேன். புது கலரில் ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எல்லா சிக்கோடைய க்ரோத் அப்டேட் பார்க்கலாம். வீடியோவில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.